ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருக்குமே தெரியும், அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பார்க்குறக்கான ரிசல்ட் இல்லையா? ஸோ அடுக்கடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. இருந்தாலும் இப்போ ரிசல்ட் வெளியிட்டு இப்போ ஒரு 4, 5 நாட்கள் ஆயிடுச்சு. இனிமேல் அப்டேட் கொடுக்கல. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து அடுக்கடுக்காக எந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு சில அப்டேட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் கடையுடைய தேர்வாளர்கள் அனைவருமே கால் பண்ணி நிறைய தகவலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. ரிசல்ட் வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி சதுரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்காசி, கோவை மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு. கட்டாயம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்குலாம் நைட்டில் வந்து அப்டேட் வந்து வெளியானுச்சு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்றைக்கி இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே தான் வந்து வெளியிடுறாங்க. இருந்தாலும் டிலே ஆகிறதுக்கான காரணம் ஒரு சில பேரால் நிறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்டுட்டு வந்து இருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவதற்கான ஒரு சில அப்டேட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே மாவட்ட வாரியாக இந்த மந்த்து இறுதிக்குள்ளேயே அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரிசல்ட்டை வந்து அப்டேட் வந்து வெளியாகிடும். இருந்தாலும் இதில் வந்து ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க, இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரால் நிறைய சந்தேகங்களும் இருக்குது. அதே மாதிரி இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு சில சந்தேகங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது ஃபைனலிஸ்ட்டு இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வருமா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு வந்து இருக்காங்க. இந்த நிலையில் தான் அனைவருக்குமே ஒரு தெளிவான விளக்கத்தோடு நம்ம வந்து வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த ரேஷன் கார்டு வேலையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் 2025 ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. 3200 வேகன்சிக்கு மேலே இப்போ 2025லும் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக இன்னும் 2 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ நடந்திருக்கக்கூடிய ரிசல்ட்லாம் அப்டேட் வந்து ஆகிருக்குல்ல, ஒரு பக்கம் ரிசல்ட்டு ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வெளியாக போகுது. அடுக்கு இதுக்கு மேலே என்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஆஃபீஸிலாகவே தகவல் வெளியாக இருக்குது. ரேஷன் கடை தேர்வாளர்கள் வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். நீங்கள் இந்த ரிசல்ட்டு வந்திருக்கா அப்படித்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா வெப்சைட் மூலமாக 38 மாவட்டத்துடைய லிங்க்கும் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா, உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த உடனே வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கட்டாயம் இதுக்கு மேலே மாவட்ட வாரியாக இன்றைக்கி வெளியிடறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சனிக்கிழமை கூட அப்டேட் வந்து வெளியிடுச்சு. கட்டாயம் இன்றைக்கி நாளைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாக போகுது. இருந்தாலுமே இந்த ப்ரொஃபஷனலி செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னொரு லிஸ்ட்டு வந்து வருமா? இதில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ செலக்ட் ஆகிட்டீங்க, அடுத்த ப்ராசஸிங் வந்து என்னென்ன ப்ராசஸிங்லாம் வந்து நடக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்லாம் வந்து கேட்குறாங்க, இது மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. இந்த நிலையில் தான் இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் அப்டேட் ஆக போது யாருக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே தெரியும். பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்களே, இது வந்து படத்துக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பரு, நம்மளுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் இந்த 3ம் வைத்து தான் நம்ம வந்து இதில் வந்து செலக்டா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இதில் ஓரளவுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80க்கும் மேற்பட்ட ஒரு பேர் வந்து 100க்கும் மேற்பட்ட பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேக்கரிலும் நிறைய வேக்கன்சி வந்து இந்த மாவட்டத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி 50க்கும் மேற்பட்ட வேக்கன்சி தான் இருந்திருந்தாலுமே
ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய எல்லாம் மீதும் ஃபில்டர் வந்து பண்ணுவாங்க இல்லையா? இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதில ஃபில்டர் பண்ணி இன்னொரு லிஸ்ட் வந்து வரும். அது வந்து ஆஃப்லைன் மூலமாக வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக அவங்க முன்னாடி வந்து ஒட்டிடுவாங்க. அதில வந்து நீங்க வந்து செலக்ட் இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ இதில உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் குடுத்து நீங்க வந்து செலக்ட்டா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதனால உங்களுடைய நம்பர கரெக்ட்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க. சில கட்டாயம் எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் இன்னைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் வந்து வெளியிட போறாங்க. சில ரிசல்ட்டுக்காக ஸோ வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஸோ இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டு வேலையில நெறைய சந்தேகங்கள் வந்து இதில வந்து இருக்கு இல்லையா? எதனால வந்து இனிமே செலக்ஷன் லிஸ்ட் வந்து அவன் வந்து ரெடி பண்ணாம ஒவ்வொரு மாடலும் டிலே பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் குடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு இதுவரைக்குமே 90, 95% முடித்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து குடுத்துட்டுருக்காங்க. அதாவது செலக்ஷன் ப்ராசஸிங்க அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில பேரெல்லாம் ஒதுக்கி அவங்களுக்கு இந்த ப்ராசஸிங்லே வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் 90, 95% முடித்து தான் ஒவ்வொரு மாவட்டமாக நம்மளுக்கு வந்து குடுத்துட்டு வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு கட்டாயம் ஒரு 2 மாவட்டங்களுக்கு மேல ரிசல்ட் அப்டேட் வந்து குடுக்க போறோம் அப்படின்த அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க. கட்டாயம் இன்னைக்கு, நாளைக்கு ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாக போது. ஸோ இருந்தாலுமே இந்த வேலையில நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங்க பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஏற்கனவே வந்து அங்க போயிட்டு குடுத்துருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதில அ ஜெராக்ஸ்லாம் குடுத்துருப்பீங்க. இப்போ அந்த ஒரிஜினல் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்தால் மட்டுமே தான் நீங்க வந்து செலக்ட்டு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, ஏதேனும் மிஸ்டேக்கு அதே மாரி நீங்க வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? என்ன தகுதி வந்து வச்சிருக்கீங்க? அதே மாரி எவ்வளோ கட் ஆஃப்லாம் வந்து இருக்கு. இது வந்து ஒரிஜினல் தானா? அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி ஒரு சில பிசிக்கல் டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அனைத்தையுமே வந்து கணக்கு போட்டு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இடையாளர்கள்லாம் வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிற மாரி வந்து இருக்கும். ஸோ அந்த இது மாரி சார்ந்த பிசிக்கல் டெஸ்டிங் அதே மாரி பார்த்தீங்கன்னா, மைண்ட் டெஸ்டிங்லாம் வந்து வச்சு நம்மளுக்கு இதில வந்து நீங்க வந்து ப்ராப்பரா பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து நீங்க வந்து செலக்ட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது மாரி தான் வந்து நடந்திருக்கும். இப்படி தான் செலக்டும் வந்து பண்ணுவாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வேலை இல்லையா? சொல்ல பார்த்தீங்கன்னா, இது மாரியெல்லாம் ப்ராசஸிங் வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. எக்ஸாம் இருந்தாலும் எதுவுமே இல்லாம இருக்கும். ஸோ அதனால எக்ஸாம் இல்லாம இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து தகுதியானவர்களா அப்படின்றத செக் பண்ணி தான் நீங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதேமாரி உங்ககிட்ட வந்து பேச்சு திறமை இதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு தான் மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள்லாம் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி தான் உங்கள வந்து இந்த வேலையிலேயே வந்து வழங்குவாங்க. அதாவது எதிர்பார்த்த மாரி நம்ம எதிர்பார்த்த இந்த வேலைய ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இன்னைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. சரி ஓகே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டுக்காக ரொம்ப நாட்களாவே வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து குடுத்துட்டு வந்து இருக்காங்க. ஸோ அந்த வழியாக நம்மளுக்கு ரிசல்ட்டு இப்ப இன்று வெளியாகறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.